வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐஃபோனில் வந்து vlog எடுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஷாப்பிங் vlogலாம் எடுத்து. இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்னா டி நகர் இல்லை பீச் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து டி நகர் போகிறோம். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஹேர்லாம் இன்னும் ஃபுல்லாக காயலை. ஸோ அப்படியே ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜானுவோட சும்மா என்ன சொல்றது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வெளியே சும்மா சுத்திட்டு வர போறோம். எந்த ஒரு பிளானுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த பொருள் வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா நாங்கள் வந்து வெளியே சுத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க வீடு ரொம்ப கிட்ட தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கும் அவங்களுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ஆட்டோ ஏறி நம்ம வந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன மூஞ்சிக்கு என்ன போடுறது இன்னும் தெரியல. ஏன்னா இப்போதான் உடம்பு முடியாம கியூர் ஆகி இன்னைக்கு தான் எழுந்து உட்கார்ந்த நாள். ஸோ அதனால மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. இப்படியே வெளியே போகணுமான்னு பார்க்குறேன். நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogsலாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் இப்போ எனக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், உங்களோட ஸ்கின் ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டடாக இருக்கா? உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்ததுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் டெர்மகோல இருந்து ஸ்னெயில் பெப்டைட் 96 ஹைட்ரேட்டிங் சீரம். இந்த ஸ்னெயில் மியூசின் வந்து நீங்கள் நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதே இன்ஃபேமஸான இன்க்ரீடியன்ட் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டு அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பலாக வச்சுக்குது. இந்த சீரம்ல 96% பியோர் ஸ்னெயில் செக்ரீஷன் ஃபில்ட்ரேட் இருக்கு, 2% பெப்டைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அண்ட் 2% நயாசினமைடு இருக்கு. இந்த கோல்டன் ரேஷியோ தான் வந்து அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின், கொரியன் ஸ்கின்லாம் பார்த்தாலே அப்படியே நல்லா ஈவன் டோனா இருக்கும். அண்ட் நம்ம பார்க்கும்போதே நல்லா அந்த க்ளோ ஃப்ரம் வித்தின் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இந்த ஃபார்ம்லாம் இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சுதான். ஸ்னெயில் மியூசின் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸை வந்து கியூர் பண்ணி நல்ல இன்டென்ஸான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன் இருந்தால் அதையும் வந்து ஸ்கின்னை வந்து காம் பண்ணுது. பெப்டைட்ஸோட நயாசினமைடு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரீஜெனரேஷனை வந்து பூஸ்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கொலாஜன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை டிக்ரீஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாங் ரன்ல நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்டர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஸ்னெயில் மியூசின் இதெல்லாம் கேட்கும்போது ஏன்னா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கே, ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து எந்த ஸ்னெயிலையும் வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து ஹார்ம் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் இந்த சீரம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. என்னதான் இன்டென்ஸான ஹைட்ரேஷன் கொடுத்தாலும் நல்லா சீரமும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது லைட் வெயிட்டா ஈஸியா அப்சார்ப் ஆகிற மாதிரி இருக்கு. நான் ஸ்டிக்கி வேற. டெர்மகோல எல்லா ப்ராடக்ட்டும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. நீங்க ஒரு வாட்டி டெர்மகோல் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் பண்றாங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 15,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. மேபிள் 2024 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து எப்படின்னா இந்த குட்டியா எறும்பு கடிச்சு எங்கேயாவது வீங்கிடுச்சுனாலே நான் அதையே இப்படியே காட்டிட்டு இப்படியா எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்ற பென் இங்க பாருங்க, ஓட்ட தெரியுதா ட்ரிப்ஸ் குத்தனா வலிக்காதா, இன்னும் வலிக்கும். அதை நான் வந்து அம்மாட்ட கை காட்டிட்டு வலிக்குதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பேசுறதுனால ஃபேன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபேன் போட்டு நான் கிளம்ப ஆரம்பிக்கிறேன். மூஞ்சில் என்னென்ன போடுறேன்னு காட்டுறேன். இதுவும் பெருசால வெறும் மாய்ஸ்சரைசர், ப்ளஷ்ஷு, ஹைலைட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பேன். கண்ணுக்கு வந்து லென்ஸ் வைப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டு ஸ்கின் ப்ரெப்பிங்னா மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லைட் பிங்க் ஷேடு. ரொம்ப ப்ளஷ் தெரிய வேண்டாம், ரொம்ப லைட்டா இருந்தா போதும் அப்படின்ட்டு. அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஞாபகம் வந்தது, அண்டர் ஐ வந்து நம்ம எதுவுமே பண்ணலையே, டைரக்டா பிளஷுக்கு போயிட்டோம். நான் வந்து பேஸ் எதுவுமே போடுறதா இல்லை, கன்சீல் பண்றதா அது இதுன்னா அண்டர் ஐ மட்டும் லைட்டா இது பண்ணி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பெக்காவோட பிரைட்னிங் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். வாமியாவோட ப்ரஷ் யூஸ் பண்ணி அண்டர் ஐ மட்டும் லைட்டா, ரொம்ப லைட்டா, இதுல வந்து இருக்கிறதுலே டார்க் ஷேட் தான் நான் யூஸ் பண்றேன். அதுவே வந்து ரொம்ப டார்க் கிடையாது. இப்போ எனக்கு இருக்கிற இந்த ஸ்கின் டோனுக்கு வந்து அது செட் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதான் ஆன்லைன்ல வந்து ஸ்வாட்ச் வந்து ரொம்ப
ரொம்ப இதுவா தான் இருந்தது. ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அது லைட்டா தான் வருது. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்து வாங்குங்க. அதுக்கடுத்து அதே நைகா பிளஷ்ல டார்க் பெரி ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து என் கண்ணில் வந்து ஐஷேடோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து கண்ணை மேல செட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் அப்படியே விட்டேன்னா அது ஒரு மாதிரி பிளண்டா பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு அந்த ஃபிளஷ் டோன் கொண்டு வரதுக்காக நான் அந்த ஷேட் யூஸ் பண்றேன். அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த கலரு. அடுத்து நான் இப்பவே வந்து லிப் பாம் லைட்டா லனாஷ்ல இருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் அப்புறம் நான் லிப் டிண்ட் போடும்போது லிப்ஸ் வந்து நல்லா பிளம்பியா லைட்டா அந்த டிண்டோட சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் இப்பயே போட்டுறேன். கொஞ்ச நேரம் அப்புறம் அதை கரெக்டா சோக்கின் ஆயிட்டு ரெடியா இருக்கும். அதனால அடுத்து நான் என்னோட ஒயிட் காஜல் யூஸ் பண்றேன். இது வந்து Forever 52ல இருந்து யூஸ் பண்றேன். ஒயிட் காஜல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா லென்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லா தெரியும். அண்ட் ரொம்ப ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணுங்க. பிளாக் காஜல் வைக்கிற மாதிரி ரொம்ப திக்கா அந்த மாதிரி வைக்க வேணாம். ஒரு குட்டி லைன் போதும். அதுவே உங்களுக்கு நல்லா அந்த நீங்க எதிர்பார்க்குற லுக் கொடுத்துரும். அடுத்து ரேர் பியூட்டில இருந்து அந்த ஹைலைட்டர் யூஸ் பண்றேன். இந்த ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு அந்த வெட்டா ஒரு மூஞ்சில வந்து நிறைய ஜெல் அப்ளை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் எனக்கு இந்த ஹைலைட்டர் பிடிக்கும். அடுத்து ஐலைனர் வச்சுக்கிறேன். ஏன்னா லென்ஸ் வச்சிருக்கோம், லைனர் லைட்டா வச்சா நல்லா இருக்கும். அடுத்து மஸ்காரா போட்டோன்னே இதுதான் டன். அண்ட் லிப் டின்ட்டும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கு. ஹேருக்கு எதுவுமே பண்ணல. ஹேர் ட்ரை பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் நான் போட்டிருக்க இந்த லைட் பிங்க் டிஷர்ட்டுக்கும் இந்த லுக்குக்கும் வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது. அண்ட் என்னோட ஃபோன் கேஸும் பிங்க். இன்னைக்கு எல்லாமே லைட்டா பிங்கா போகுது. எனக்கு வந்து அன்னைக்கு லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன் லுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அந்த அந்த மேக்கப் அந்த கெட்டப் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், நம்ம ரெடி ஆயிட்டோம், போகலாம். அண்ட் ஐ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் என்னதான் நான் வந்து ஒயிட் காஜல் போட்டேன், லைனர் போட்டேன், ஐஷேடோ போட்டிருக்கேன் அப்படின்னாலும் இப்படிதான் நேச்சுரலா இருக்கும். ஸோ நோ மேக்கப் லுக்குக்கு இந்த இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட்டீங்களா ஏன் ஹோம் டூர் வரலன்னு? என் ரூமே இப்படி இருக்கு, எப்படி நான் ஹோம் டூர் போடுறது பாருங்க. கிளம்பி விட்டோம், அவ்வளவுதான். அடுத்து லேட் ஆகுது, அவங்களும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியிலேயே நாங்க ஷேர் ஆட்டோ பிக் பண்ணிட்டு அங்கிருந்து பீச் ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து மாறி போய்க்கலாம் அப்படின்னு பிளானு. இந்த ஸ்டோரி தான் வந்து ஜானு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேஜ்ல இருந்து நான் வந்து என்னை டேக் பண்ணி போட்டோன்னே நான் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு தான் நான் அந்த ஸ்டோரியே நான் ரீபோஸ்ட் பண்ணேன். அதுக்குள்ளேயே வந்து எல்லாரும் வந்து அந்த ஸ்டோரி கூட எனக்கு வந்து எல்லாரும் அசிங்கமா திட்டி போட்டிருந்தாங்க. நான் தான் பார்த்தேன் அந்த இதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்ததுன்னே எனக்கு தெரியல. வழியே இல்லாத இடத்துலதான் போறது. அங்க அழகா நடந்து போறதுக்கு போட்டிருக்காங்கல்ல. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். பேக்கேஜ் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப போராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பட் சீரியஸாகவே பேக்கேஜ் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேபி ஸோ அவங்க ஒரு பெரிய யூடியூபர். அவங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் தான் போகணும், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட வந்திருக்காங்க. சொல்லு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா கடை இருக்குது, A45 நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்லேயே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்படியே கடையை சுற்றி காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் பேக்கேஜ் வாங்கணும், இல்லை டெம்பர் கிளாஸ் வாங்கணும், இல்லை நிறைய ஹெட்செட்ஸ் வாங்கணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. இது ஸ்கின் அவைலபிளாக இருக்குது. அவர் சொல்லுங்கள். ஸ்கின் ஆல் டெம்பர் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் 150லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க கேஸ் வாங்கிட்டாங்க அண்ட் டெம்பரும் மாத்திட்டாங்க. அங்கேருந்து டி நகர் போகிறதா பிளான் இருந்தது. பட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து பீச் போயிடலாம், பீச்சில் போயிட்டு கதை பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்னமோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இப்படி ஒரு ரியாக்ஷன். 50 ரூபா குறைக்க மாட்டாங்க என்ன.
நாய் நிக்குது. நாய் நாய் நாயை கிராஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். நாய்கிட்ட கடி வாங்கிட்டு ஒரே ட்ராமா வலிச்சுன்னு இருக்கேலே. மேடம் நீங்கள் இவங்க இப்போ தான் ஆக்சுவலாக வந்து ஃபேஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக தெரியுவாங்க. நான் கொஞ்சம் பொல்யூஷன்லாம் பட்டு கொஞ்சம் பொல்யூஷன் பட்டு கொஞ்சம் பிச்சுக்காரி மாதிரி ஆகிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபோன் கால் தான். செலிபிரிட்டி ஒரே பிஸியாக இருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கூச்சமே இல்லை, சொல்லு அவ்வளோதான், அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டேவை ரொம்ப நைஸ் டேவாக ஆக்குறதுக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் பீச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பீச்சில் பார்த்தா எங்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பட் அப்படி கிடையாது. எங்களை மாதிரி எல்லாருமே ஒரு ஊரே இங்கே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாருங்க, வெறும் சோட்டு கடையில் தான் இருக்காங்க எல்லாருமே. அஃப்கோர்ஸ் நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, எங்க விழுந்தது? எனக்கு ஒண்ணுடா அப்போ. விழல. ஆமாவா? வா. அண்ணா லைனை கரெக்டா க்ளோஸ் பண்றாங்களா பார்க்கலாம். தள்ளுங்கண்ணா. டன்னா அடிக்கல. அடிச்சாச்சு. கண்ட மீனுக்கு அடிக்கிற பாத்தீங்களா? போடு. அப்ப ஸ்டோரேஜ் இல்லையாண்டா? ஆல்மோஸ்ட் ஒரு 10ல 6. அவ்வளோதான். நல்லா விளையாடிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு சங்கரி அக்கா கடையில வந்து சுண்டல் சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்தோம். பட் ஆனா எனக்கு தண்ணி உள்ள போகணும் அப்படின்னு இருந்தது. அது வரைக்கும் நாங்க நடக்கல, கொஞ்சம் கிட்ட வரைக்கும் தான் போனோம். அடுத்து இங்க கடையில வந்து சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்குதான் வந்து ஃபுல்லா ஏர்டெல் எல்லாமே வந்து நெட் ஒர்க் ஆகல, போன் பேச முடியல, அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா. அப்பதான் வந்து எங்களால ஓலா திருப்பி புக் பண்ணி வீட்டுக்கு வர முடியல, ஒரே போனே யூஸ் பண்ண முடியல, நெட் ஒர்க் ஆகல. அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு இதுவா இருந்தது. பீச்ல இருக்கும், லேட்டும் ஆயிடுச்சு, அங்கிருந்து நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். ஆனா புக் பண்றதுக்கு கூட நெட் கிடைக்கலையே அப்படின்ட்டு ஹாட்ஸ்பாட் போடுறோம், ஃபிளைட் மோட் போட்டு இது பண்றோம், போன் ஆஃப் பண்ணி ஆன் பண்றோம், என்னென்னமோ பண்ணியாச்சு, இது ஆகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்ததா. அன்னைக்கு வேற நான் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ நல்லா ஓடுதா, என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு உடம்பு முடியல, அன்னைக்குதான் நான் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தேன் அப்படின்ட்டு. அங்க கொஞ்சம் சுத்தி நடந்தோடனே எனக்கு அப்படியே திருப்பி உடம்புட்டும் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாது அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே படுத்து தூங்கிட்டேன். ஒரு டார்க்கான ஒரு டைம், அந்த பீரியட்ல எடுத்த வீடியோ தான் இது. அந்த டைம்ல அன்னைக்குதான் நான் வந்து பல்ல காட்டி இப்படி சிரிச்ச நாள் அதுதான். அதனாலதான் அந்த vlog வந்து நான் அப்படியே வச்சிருந்தேன். vlog எடுக்கணும்னு கூட நான் வந்து எடுக்கல, போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது இத்தனை நாள் நான் அப்படியே வச்சிருந்தேன். சரி ஓகே, இது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு வல்னரபிளான ஒரு மூமெண்ட் இன் மை லைஃப். ஸோ இந்த கேஷுவலான அவுட்டிங்க்கு கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.